அந்தி நேரம். மேலை வானம் செவ்வண்ணக் கதிர்களை பரப்பி உலகை அழகுமயமாக்கியது. கங்கை பிரவாகத்தின் நீல நீரில் அந்த ஒளி மின்னியது. ஆனால் வீட்டுமன் மட்டும் சோர்ந்த மனத்தோடு கங்கை கரையில் அமர்ந்திருந்தான். அவன் கண்களில் அழகொளி இல்லாமல் சோகமே ஆட்சி செய்தது. தம்பி விசித்திர வீரியன் வாரி சென்றி உயிரை விட்டு சென்றான். சந்திர வம்சம் நாசமடையும் என்ற எண்ணமே வீட்டுமனை வாட்டியது. பிரம்மச்சரிய விரதத்தால் காப்பாற்றப்பட்டவன், விரதத்தை முறியடிக்க முடியாதவன். ஆனாலும் குலத்தை எப்படி காப்பாற்றுவது? அவனது உள்ளத்தை கலங்கச் செய்தது சிற்றன்னை பரிமளகந்தி கூறிய முடிவு. குலத்தை தொடர செய்வதற்கு மக்கட்பேரில்லாத நிலையில் மாண்டவன் மனைவியை அவனுடைய சகோதரன் மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வம்சத்தை வளர்க்கலாம். இதை வேதங்களும் நீதி நூல்களும் அங்கீகரிக்கின்றன என்று துயரத்துடன் வேண்டிக் கொண்டாள் பரிமளகந்தி. வீட்டுமன் அமைதியான குரலில், நான் பிரம்மச்சரிய விரதத்தால் கட்டுப்பட்டவன் தாயே. என் உயிரையே கைவிடினாலும் இந்த விரதத்தை குலைக்க முடியாது. ஆனால் முனிவரின் அருளால் இந்த வழி நிறைவேற்றலாம். அதை கேட்டு பரிமளகந்தி மெதுவாகச் சொன்னாள், எனக்கு முன்பு பராசர முனிவரால் அருளப்பெற்ற புதல்வன் வியாசன் இருக்கிறான். அவன் நம் குலத்தை காப்பான். அவளின் வார்த்தைகளைக் கேட்டு வீட்டுமன் சற்றே தளர்ந்து, வியாசர் அருளால் சந்திரவம்சம் வளரும் என்றால் அது நம் பெரும் பேறு. தங்கள் கருத்துப்படி செய்யுங்கள். அந்த மாலை கங்கை கரையில் அமர்ந்த வீட்டுமன் மனதில் நம்பிக்கையை தாங்கிக் கொண்டிருந்தான். இரவு இறங்கியபோது பரிமளகந்தியின் வேண்டுகோளை ஏற்று மகாமுனிவர் வியாசர் தெய்வீக ஒளியோடு தோன்றினார். அவள் தாழ்மையுடன், சந்திரவம்சம் குலமுறையின்றி தவிக்கிறது, அருள் புரியுங்கள் என்று வேண்டினாள். முனிவர் அருள் புரிந்தார். காலப்போக்கில் 3 தளிர்கள் பிறந்தன. திருதராட்டிரன், பாண்டு, விதுரன். ஒருவன் குருடனாய், ஒருவன் வெளிரிய உடலுடன், மற்றொருவன் அறிவில் சிறந்தவனாய். ஆனால் சந்திரவம்சக் கொடி வேரறுக்கப்படவில்லை. அது தழைத்து வளர்ந்தது. பரிமளகந்தியும் வீட்டுமனும் நிம்மதியடைந்தனர். உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு ஊக்கம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.